ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்ல வந்து பார்த்துருங்க. ப்ரைவேட்ல வந்து பார்த்தா சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேட்ல வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த எடிட் பண்ண பார்த்தா நிறைய மாதம் அப்ளிகேஷன் இருக்குது. ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் இருக்கும். உங்கள்கிட்ட ஆப்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ வந்து ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெசென்ட் பண்ணி வந்து மேக் பண்ணுவோம். டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் வந்து புக் மாப்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர், மேலே பார்த்தா ஒரு ஒயிட் கலர் லேயர் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பிக் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து மென்ஷன் பண்ண இமேஜ் சொல்லிட்டு இதில் வந்து உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணணும். மேலே பார்த்தா ஒரு காப்பின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரேஜனுக்கான லேயர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சம் எடிட் பண்ணணும். அது என்ன பண்ண சொல்லி நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் ப்ளஸ் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து கொடுத்துட்ருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நான் வந்து இமேஜ் வந்து கொடுத்துட்ருப்பேன். சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் பிக்கை மட்டும் இந்த ஒயிட் கலர் லேயரில் வந்து உங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்ல நம்மளுடைய எக்ஸாம் கோசம் நெக்ஸ்ட் நான் கொடுத்துருங்க பாருங்கள். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பிக்கில் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா இதோட எஃபர்ட்டோட உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணிடலாம். அது நம்ம வந்து இப்போ தான் க்ரீன் கலர் ப்ளஸ் போட ஒரு ரவுண்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷனில் இருக்கும். பார்த்தா 4:5 செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சு அந்த பிக்கு செலக்ட் பண்ணி மேலே 3 போட்டு சர்க்கிள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 5th ஃபில் கம்பல்சரியான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சைடில் எதனா பிளாக் இருந்தால் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே செட்டிங் மாதிரி ஆட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு தேட ஒரு ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேர் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே அந்த ஒயிட் கலர் இமேஜுக்கான லேயர் இல்லை நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண லேயர் இல்லை அந்த ஒயிட் கலர் லேயர் அந்த லேயரில் உங்களுக்கு பிக் வந்து ஆட் பண்ணது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் லேயரை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே பார்த்தா ஸ்டார் போட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வெப்சைட் டாப்பில் அந்த ஏற மாதிரி டவுன்லோட் பார்த்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் பிக்கை வந்து அந்த நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணி ரைட் சைடு ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கை வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள் சிம்பிளாக இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இல்லை ஒயிட் கலர் லேயர் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த யாருக்கு பக்கத்தில் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் டச் பண்ணுற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஃபுல் லேயர் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன் இருக்கும். அதை செக் பண்ணுங்கள் 43 லேயர் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து காப்பி 43 லேயர்னு செலக்ட் பண்ணி இந்த 43 லேயர் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மாப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே ப்ளஸ் சைன் அந்த லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் 43 லேயர் கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளாக அந்த 43 லேயர்னு வந்து சிம்பிளாக ஆட் ஆகிடும். கீழே அந்த ஒயிட் கலர் லேயருக்கு அங்கேயும் உங்கள் பிக் வந்து நீங்கள் வந்து கலர் ஃபில்லில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் கூட மேலே பார்த்தா இந்த ரேஜனில் நீங்கள் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணால் எப்படின்னா அந்த ரேஜனுக்கான ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த புக் மார்க் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ராஸ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுங்க பாருங்கள் நீங்கள் வந்து மேலே டாப் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ராஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீ ஃப்ரேம் இருக்கும். இங்கே ஸ்வைப்பர் டு மூவ் லேயர் இருக்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் இது மாதிரி வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஒயிட் கலர் வந்து நீங்கள் வந்து ஹைட் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஒயிட் கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட் ஆகணும். அது எந்த அளவில் நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி ரெட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். ஓகே நம்ம சரி மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு புக் மார்க் நெக்ஸ்ட்டு கீழே ஒரு லேயருங்க அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு அதே எண்டுக்கு போயிடலாம். மூவ் அண்ட் ட்ரெஸ் போயிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இது வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இதுவும் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹைட் பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் இங்கே வந்து லைட்டாக ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது கரெக்டாக ஓப்பன் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக மேலே செட்டிங் போல் ஏர் பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு 7 ஆப்ஷன் உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.